பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே, நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். இருப்பார்கள் என்பதை நான் தேர்வு செய்ய முடியாது போலும். நான் கூரையின் வடிவமைப்பையும் செய்ய வேண்டியது உள்ளது. இதோ என்னோட காப்பாய் கயிறு. உதவுங்கள். நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ், அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குழு குழு நீர். ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழடுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து. படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா. நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். விடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக ஆனால் உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால். நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. பஸ் ஜே பிட்டல் ஜீஸ். ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். பீட்டில் ஜூஸ், நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது. ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டி விடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்?
என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன, அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது. ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது. இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீடல் ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி சைன பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. என்று பலிஸ் லைக் ஃபாபிடேஷன். இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதோ. ஓ இல்ல. என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ. வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம், இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது ஒன்று மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய் மியா? ஹோம், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது.
பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஜானஸ், சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை! இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா? ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான், நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓப்ஸ், ஓ, நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் காலணி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லபுபு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லபுபு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆப்ஸ், ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமை? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக
என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான். வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். நான் எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம். பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம் ஒரு சாண்ட்விச் பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல, பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லெபுபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, என்னை அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது. அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம், இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல் நன்றாக இருக்கிறது. சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரு சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. நீங்கள்
வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே, அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம். பகுதியும் விட்டு சமமா பரப்புங்கர் வியோலா கப்தர்கிசஸ் அலங்கரிப்போம். அழகான கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய் ஒரு கைப்பிடி சேர்க்கவும். இப்போது இந்த அழகான கோப்பையை M&M சால் நிரப்ப போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன, சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற மயில் சார்? ஆமா, இது உங்களுக்கான பணி. பாட்டி. சாரி ஸ்ரேங்க. செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்க வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin and K-Sal, Proud Darn Sal, Pretty Chrome, the Sitting Hana Idersi, a Parisianic Select Cream Tava, Whom, well, the soft Soricade, and Zaparis Utuam. And Salida, you pretty conjum Paul, me in a Masikavam. Alatinitary Kalakyo. தேவையான வடிவஸ்லாவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரப்பத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். ஓ, காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம். நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவை முயற்சி செய்வோம். சுவையா இருக்கு.
அது என்ன ஒரு முதலை? வாவ்! நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை! அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? சிம்பான்சினி பனானினி பொனேகா அம்பலாபு. ஆபாய் சச்சாஷ்குரான் மைசல் ஆன்ற வெளிப்புற கோட்டை வாஜிய வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே இப்போ நாம் அதை திருப்பலாம். அத பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ச்சா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்து விட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ்! அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். இந்த கரண்ட் செக்ஷன் மீடி புஸ்தகங்களை விட எல்சனி தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. That's bad. Let's check Clapolic Sarbons. And it was dated earnings the sponge. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு! அனைவரும் பணியை முடித்துட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை. இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு. ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூரே நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிட போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டல். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாதே செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையல் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை மான்சர் விரைவில் கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள். இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள். சிறப்பானது.
சிறப்பு. இது புரதத்தின் நேரம். அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள். ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு. ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி, அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது, இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஐன்சியாக இருக்கு. தி பை போல தெரியுது மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கைத்தட்ட வேண்டியதில்லை. என்னிடம் ஒரு டிக்கெட் உள்ளது. சிறப்பு. நீங்கள் உள்ளே செல்லலாம். நான் அதை பரிசோதிக்க வேண்டாம். அங்க ஒரு சை உன் பொம்மைய கொடு. உள்ளே ஏதாவது இருக்கிறதா? மிட்டாய் மனம் வந்துட்டது. ஓ, இப்போது கேடி மைக்கை கடந்து செல்ல முடியும். இதை பறிமுதல் செய்கிறேன். அழுதுவிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தொடங்க செஞ்சிருக்கணும். அதை பற்றி முன்பு நினைத்தேன். மிகவும் சிறந்தது. உங்கள் செல்லலாம். அம்மா, நான் உள்ள போகலாமா? ஒரு நிமிஷம். ஓ, அது அங்கேதான். காத்துரு. சந்தேகமாக இருக்கிறது. இந்த பேக்கை பார்ப்பேன். ஓ, ஒரு கையுறை. நீங்கள் யார்? மன்னிக்கவும், மன்னிக்கவும். ஓ, ஓ, ஃபயர். எனக்கு ஸ்மார்ட் டிக்கெட் கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன? இந்த பொம்மையின் உள்ளேதான். நிறுத்து. நீ எல்லாத்தையும் கெடுத்து போன. அடப்பாவி, இதோ. என்ன? என் பொம்மையெல்லாம் கிழிஞ்சிட்டது. மன்னிக்கவும். உனது பொம்மையை நான் சரி செய்கிறேன். அதுவே நல்லது. இது மிகவும் சந்தோஷம். இப்போ இங்கே சில சீட்டோ பை செய்து உள்ள வாருங்கள். நன்றி. வணக்கம், இதோ என் டிக்கெட். 2 நிமிஷம். கோகா கோலாவா? இல்ல, உங்களை உள்ள விட மாட்டேன். இயல்பு இல்லை. அது நியாயமானதல்ல. நான் இப்போ தீங்கலாமா? அப்போ எல்லா கவனமும் என் மேல். ஓ மாலே, மூத்த வயதினர் வர அனுமதிக்க முட்டாள்தனமான தொடுகிறேன் பாட்டி. இல்ல சரி, இத பாருங்க பீப். இந்த பாட்டி செய்யக்கூடியத பாரு. பையா, ஹலோதுங்க. ஹாய். இது பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது அருவருப்பானது. பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி லக்கி. அவர்கள் அவங்க என்னோடு வா. நாம் அதிகளவிலான நல்வாழ்வு கொடைகளை பெறுவோம். திரைப்படத்தில் ஒரு பை. அதை விட எது மேல் இருக்க முடியும்? நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் உற்சாகமா இருக்கேன். எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சுவையானவ. இந்த படத்துக்கு போதுங்கிற விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. எனக்கு அந்த பெண்களை குடி. ஆமாம்,
அவிடில் கேட்டர் மற்றும் எல்லாவற்றும் ஓய்யுங்கள். எல்லோரும் ஓடி விடுவார்கள். எப்பயும் நான் சினிமாவுக்கு போகலாம். மூத்த யோசனை. ஓ நீதான் போயிட்டு க்ரோஜஸ் இங்கே அவங்க பெருசு. ஓ போயிட்டு க்ரோஜஸ், என்ன ஒரு போர். உண்மைதான், நீங்களும் உதவலாம். தேர்ந்த அமைதியாயிருங்கள். நான் புழுக்களை நீக்குகிறேன். எனக்கென ஒரு சிறப்பு மருந்து இருக்கிறது. அது இந்த விவசாயிருக்கு. அதனால் கொனாசியஸ். சூப்பர். இப்போ ஒரு படம் பார்க்கலாம். அது ஒரு ஜீனியஸ் ஐடியா. ஆமாம், கண்டிப்பாக என் எதிர்பார்த்த உணவுகளுடன் ஒரு சினிமா பார்ப்பேன். அருமை. எல்லோரும் சௌக்கியமா? நிறுத்துங்க. யாரும் என்ன ஸ்னேக் சாப்பிடுவதை காணக்கூடாது. கிரிக்கு பொறியாளர் சிப்பா. ஹலோ, உங்களே சீட்டுகள். சரியா? உங்களால பிரச்சனை இல்ல. சரியா? டேல். ஆனால் நான் அதை குற்றமற்றவன். புரிந்துகொள்ள எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆமா. உங்கள் பல்லூன்களை உடைப்பது. ஓ மாணிக்கம். அதான் I inked a theater. இங்கே ஏறி வெற்றிம் வருஷனும் இனவருக்கு உன்னின் பாதிக்கப்பட்டுள்ளது. ஓ மிக்க மன்னிப்பு. நீங்கள் சென்று விடலாம். மாண்டி, நாங்கள் செய்துவிட்டோம். நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். கேப்டன் கூட்டீஸ் வெளியே. இதெல்லாம் நாமும் குடிக்கலாம். ஸ்ப்ரைட் மற்றும் கோ கவனத்தில் கொள்ளவும். இருக்காது. நான் இதனை இந்த ஸ்டாட்யூ பாட்டிலில் வைக்கிறேன். இது ஐவி போல இருக்கும். வணக்கம். கோயாகிருங்கிறது. ஹே நண்பர்களே, மிகச் சிரிப்பான வீடியோக்களை முதலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முடியதுங்களை சிபார் போம்பியும். உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ரொம்ப ருசியா இருக்கிறது. இது உன் மிகச் சிறந்த யோசனை பிரிட்னி. எனக்கு தோணியது. நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்தேன். உங்களோட பகிர வேண்டுமா? ஹலோ, உன்னை கண்டுபிடித்தேன். சரி போச்சு. உடனே பிடித்துக் கொள்ளவும். நான் டிக்கெட்கள் ஒரு நொடிக்கு போடு. குழந்தைகள் அருமை. ஆனால் நீ கோழியை கிடைக்க முடியாது. அவற்றை சாப்பிட வேண்டும். பெரியது பெரியது பாரு. ஓஹோ பெண். ஹலோ இல்ல தண்ணீர். ஹலோ. ஆமா, நம்ப முடியல. இது என்ன? நீங்கள் நடிக்கவில்லையே. யாச்சிக்காயிருங்க ஃப்ராங்க்லி. அவர் எளியவன். இங்க பேய்படம் எடுக்கலாமா? சித்திரமாக்க முடியுமா? ஓ நமஸ்காரம் திரு சாக். உறங்கு. ஆனால் என்கிட்ட கையாள்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு யோசனை எனக்கு வந்திருக்கு. என் எல்லா நல்லவற்றையும் தொப்பியில் வைக்கிறேன். என் முடிபாணியில் போல. காவலர் நிச்சயம் என்னை குளிக்க விடுவார். அடுத்து அது உண்மை. புதுமையான சங்கிலியை சாக்லேட் நாணயங்களால், அனைத்து கவர் போலவும் இனிய மோதிரங்களால் உருவாக்குவேன். ஏய் நண்பரே, யோ நான் ஒரு சூப்பர் ரேப்பர். இது முதல் முறையாக உன்னை பற்றி கேட்கிறேன். ப்ரோ வாருங்கள். நீங்களும் எல்லா கிளப்புகளிலும் என்னை கேட்கலாம். எனக்கு ஒரு சீட்டோடு இருக்கிறது. அதை நிர்வகிக்க அனுமதிக்கவும். இது பீட் தன்னுடைய கையில். வணக்கம் நண்பர்களே. நான் அதை நேச் பிடியாது. ஆனால் டீசலா. ஓ இவர்கள் இது ராப்பர்கள். யாத்திருது நீ மைக்க மறந்துட்ட. இந்த இடைக்காலத்தில் நான் அதனை நிறைவேற்ற முடிந்தது. The Cotties. ருசியானது. அம்மா பாஸ், இதை செய்யலாமா?
நீங்கள் எங்களுடன் சில இனிப்பு பகிர்ந்து கொள்ளவா? நம்ப முடியவில்லை. ஹே ஹே ஆஃப் கோர்ஸ் பெண்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ருசியானது. இதோ பல அளவிலானது. நானும் சிலவற்றை விரும்புகிறேன். மைக் யாரையும் கடக்க அனுமதிக்க மாட்டான். வணக்கம். வணக்கம், இதோ என் டிக்கெட். உளவாளியாக இருங்கள். எல்லாமா? ஆனா நான் உன்னை பார்க்கணும். எல்லாம் தெளிவு. எழுந்திரு, நீ போகலாம். இது என் டிக்கெட். நீ என்ன செய்கிறாய்? இந்த மலர்கள் எதனால் உருவாக்கப்பட்டது என்று நான் தெரிந்திருக்கிறேன். அருமை. இனிப்புகள் இல்லையா? எனது மலர் கொத்து திருப்பி கொடு. இல்லை. நான் உள்ளே வர விரும்புகிறேன். நான் உங்கள் புஸ்தகத்தை சரிபார்க்க வேண்டும். ஓ, நான் இஷ்டப்படுகிறேன். அறிவிப்பு. நீங்கள் சினிமாவுக்கு செல்லலாம். ஒரே நான் என் இனிப்பு பொருட்களுடன் சினிமாவிற்குள் செல்வதற்கு திறந்து விட்டேன். ஸ்டீவன் கார் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு என் புத்தகத்தில் சில சாக்லேட்டுகள் மற்றும் கிரேக்கர்கள் மற்றும் எனக்கு பிடித்த அனைத்தும் உள்ளது. எப்படி நான் சொன்னேன் பாருங்க. ஒரு கீசதை எடுத்தேன், மறுபடியும் வெற்றினேன். பின்னர் அதில் சாக்லேட்டுகளை நிரப்பினேன். சில கேராக்கர்கள் எடுத்தேன் மற்றும் இன்னொரு அருமையான யோசனையை பெற்றேன். பாருங்கள், எல்லாமே வேலை செய்தது. உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான். நண்பர்களே, என்ன டவும் பல்ச்சா உள்ளது. எல்லாம் முகமான படம். என்ன? ஹலோ, இதோ எனது டிக்கெட். அது என்ன? சுவர் கச்சைதானா? ஓ, நிற்க. நீ நிச்சயமாக அப்படித்தான் உள்ளே செல்லக்கூடாது. சரி, நான் திருப்தியாக இருக்கிறேன். போது நான் உள்ள வரலாமா? காலை வணக்கம். எனது எடுத்துக்கொள். நில். உன்னிடம் உணவு மற்றும் இனிப்புகள் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோட இருக்கிறீர்களா? நான் செய்தேன். நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம். நீர் போகலாம். ஹலோ, உங்களை பற்றி என்ன? கேரியரில் யார் இருக்கிறார்கள்? இது எனது கெட்ட நாய் ரிச்சி. அவரை கலைக்கவே தேவையில்லை. நுழைய வாய்ந்தே சிராப்ரி உரணில் நாய்களே பை ஒரு கும்பல். நீவே சென்று பாருமாறு. என் கம்மிகள் எவ்வளவு சுவையா இருக்கிறது. ஹே, நீங்களும் எங்களை கிளறவிக்க முடியுமா? அரிசியின் பியோலும் எனது. அச்சியா மரிச்சு பாய்வதைங்க. ஆமாம், கண்டிப்பாக. கேனி. சரி, நான் நெசவும் முடித்து விட்டேன். சமையலை தொடங்குவோம். முதலில் ஒரு கிரீமை பூச வேண்டும். பல அடிக்கட்டுகள். கண்டிப்பாக பக்கங்களில் சில நிறமுள்ள கிரீமை சேர்ப்போம். அட, இது சிறப்பாக உள்ளது. எடுத்து விடுவோம். பாட்டி ஒரு மார்ஷ்மெல்லோ வாழ்க்கை மர்மம் அறிவார். அதை பாருங்கள். நான் இவை மெலிந்த நூல்களை உருவாக்குகிறேன். வேயிலா, நமக்கு பின்னல்களாகவுமே கிடைத்து விட்டோம். இது கேக்கிற்கு சரியான அலங்காரம் அல்லது வேற எந்த இனிப்புக்கும் சரியானது. சரி, நான் முடித்து விட்டேன். சமையல்காரர், நீங்கள் ஏதாவது விதிவிலக்கு செய்கிறீர்களா? பாட்டி, என் கேக்குக்கு தலையிடாதே. இந்த அற்புதமான வானவில் இனிப்பை பாருங்கள். சரி, இதற்கு சரியான வடிவத்தை கொடுத்து விடுவோம். பிரமாதம். பாதி முடிந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். அத்தனைதும் சமமாக்குவது சரியானது. மேலும் ஒரு பளபளப்பான மேல் பக்கம்.
பாலா அது பாரு இதுவெல்லாம் அழகா இல்லையா? நிறங்கள் அதிகமாக இருப்பினும் அது சிறந்ததே. மேலே சுவையான சிற்றூட்டல். நான் முடித்து விட்டேன். போன் அப்பெட்டிட் குழந்தை. அதிசயம் செஃப், நீங்க நன்றா செய்தீர்கள். ராக்ஸி நான் கூட தொடங்கவில்லை. நன்றாக. எனக்கு அவசரமாக என் குண்டுவடிகள் வேண்டும். நெஞ்சில் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிப்போம். அதிகம் இருக்கிறது தான் மேல். இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நன்றாகவே உள்ளது. இப்போது காப்ல வறுவலை சேர்த்துக் கொண்டு முடிக்கிறேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன். என் அண்ணன் இதை பிடிக்கும் என நம்புகிறேன். கவலைப்படாதே செல்லம். அட்டி, நாங்கள் தயாராக உள்ளோம். எவ்வளவு வேடிக்கையான விளையாட்டு! எல்லா டோனட்ஸ்களையும் நான் சேகரித்து வென்றுவிட்டேன். மடிவே ஸ்வோர்ட் என்ற விளையாட்டை கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் என மறைவு தளங்களில் பதிவிறக்கி நாம் இணைந்து விளையாடலாம். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒவ்வொரு கேக்கையும் தனித்தனியாக சாப்பிடுவேன். என் சகோதரியின் கேக் சாப்பிடுவதற்கு நல்லது, ஆனால் ஏதாவது விசேஷம் இல்லை. ரெயின்போ கேக். சமையல்காரர் இதை நிச்சயமாக செய்தார். இது மிகவும் அழகாக இருக்கிறது, மேலும் மிகவும் ருசியானது. நன்றி பாட்டி, நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான கேக்கை செய்துள்ளீர்கள். வாவ், ரொம்ப சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார். உண்மையாவா? நீ கேட்டியா அது? பாட்டி சூப்பர். அறிந்தாயா? சரி கெனி, இந்த முறை நான் கவனச்சிதறி விட மாட்டேன். இதை பண்ணலாம். முதலில் பிளெண்டரில் பாலை ஊற்றுங்கள். எப்படி போன சாலட் பகுதி? முக்கியமாக மூக்கில் புகாது பார்த்துக்கொள். காகாவிற்கு எந்த ருசி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி நான் ஜெயிக்க போவதில்லை. நான் இதோடு குளிர்ச்சியானதாக ஏதாவது சேர்க்க வேண்டும். உதாரணமாக குக்கீஸ் மற்றும் மார்ஷ்மெலோக்கள் மற்றும் மற்ற சில விஷயங்கள். இந்த சேர்க்கையை பார்த்து கென்னி அதிர்ச்சி அடைவா என்று நினைக்கிறேன். என் காக்டெயிலை அவர் பருகும்போது அவரது முகத்தை கற்பனை செய்ய முடிகிறது. ஒரு நாள் நானே என் சொந்த உணவகத்தை தொடங்கி விடுவேனா? அப்பொழுது சரி, கவலைப்படாதே. நான் என் காக்டெயிலுடன் தொடர்கிறேன். என்னுடைய கருத்தில சாக்லேட் இல்லாமல் மிகச் சிறந்த காக்டெயில் செய்வது சாத்தியமல்ல. இதோ பியாரிப்பான், இதை உருக்குவோம். அனைத்தும் முடிந்தது. மூத்த அத்தை அருமையான சூடான சாக்லேட் செய்தார். அதுவே இல்லை. பாட்டி நல்லா. நான் என்னோட காக்டெயிலுக்கு போறேன். முதலில் நான் ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துறேன். ஆம், ஆல் சரியான அலங்காரம். ஸ்ட்ராபெர்ரி இல் செல்கிறேன். அனைத்தையும் மிக்சியில் போடுகிறேன். சில ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம். அடுத்தது ஸ்ட்ராபெரி ஜாம். எனது காக்டெயில். கடைசியாக ஒரு வானவில் டோனட். மேல் சில விசிறிபால். யானை எச்சல்கள் சில மற்றும் கமிகள். சரி, மேற்புறத்தில் சிறு நிறமுள்ள சிறுதுளைகள் மற்றும் என் பொன்னாணி முடிந்தது.
என்ன சொல்கிறீர்கள் பாட்டி? வாழ்த்துக்கள் சமையல்காரர். என்னுடைய பாட்டியாருக்கு குளச்சேரியோட பனானா பால் மற்றும் ஐஸ்கிரீம் செய்ய தனித்த அறுவை இருந்தது. அதை எல்லாற்றையும் கலக்குவது. என்னுடைய சாக்லேட் கோப்பை எப்படி இருக்கிறது? அது உறைகிறார் என்று நம்புகிறேன். ஆம், நிச்சயமாக உறைந்துள்ளது. வாருங்கள் சில குக்கீகளை நசுக்குவோம். எனது வாழைப்பழ கூத்தையை ஊற்றுகிறேன். அந்த குக்கி முறிதல்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் நினைவூட்டுவதுண்டா? ஒரு மலரும் கொண்ட கிண்ணம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். கென்னி, வாவ், நீ எனக்கு சிறந்த வேலை செய்தாயே. இந்த கிளாஸுகுவை மிகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. வாவ், இவை எல்லாமே எனது பிடித்த மிட்டாய்களே. அது என்ன? ராக்ஸி. சரி, அடித்து பார்த்து விடலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். இது பூமியா? வாசனை சுவாரஸ்யமாக இல்லை. ஓ, ஒரு நிமிடம் காத்திரு. இந்த திட்டம் சாப்பிடக்கூடியது. இது போல ஒன்றும் நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆனால் வெற்றியாளர் சேஃப். அருமை. மாமாமியா, இது எனது வெற்றி. நீ என்ன கூட பாஸ்டா சமைக்கிறாயா? கூழமைந்த பந்துகள் சேர்க்கவும். சரி அன்புக்குரியவளே. நாம் அரை நேர நூடுல்ஸ் செய்ய முடிந்தால் நான் பாஸ்தா சமைக்கிறேன். கச்சா காய்ச்சும் போது நான் எனது தொலைபேசியில் விளையாடலாம். நீ அதை சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான பாஸ்தா உங்கள் சொந்த கைகளால் செய்யப்பட்டதும் தான். முதலில் நான் மாவினையும் 2 முட்டை மற்றும் பால் சேர்த்து துவக்கி தோசைகளை தயார் செய்ய போகிறேன். அதை வடித்தால் கலக்கவும் மற்றும் மாவை உருட்டுங்கள். அதில் எங்களுக்கு இயந்திரம் உதவும். நன்றாகவே பாஸ்தாவை வெட்டுகிறது. பரிபூரணம். இதை பாருங்கள். நம்ம இதை காய்ச்சி விடுவோம். இப்போது பூண்டு சேர்த்து தக்காளி பாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாட்டி, என் பாஸ்தா புலோனியஸ் சாஸ் மற்றும் துருவிய சீசுடன் நீங்களே பார்த்திருக்க வேண்டும். எப்பவும் கடாயும் தான். ஆசம். அதற்கு கொஞ்சம் பேகன் சேர்த்தால் அருமை. மற்றும் சில சீஸ் நடுவே உதவி. நான் புதிதாக சாதித்தேன். ஊஃப், நான் அதிகமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் வா என்னுடைய முழு நூடுல்ஸ்களின் கடவுள். நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் இது ருசியாக தெரியவில்லை. உண்மையில் கேட்சப் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாருங்கள் பாட்டி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது என் நூடுல்ஸ்கள் தயாராக. நான் அவற்றை இருந்து எதை வேண்டுமானாலும் நையாற்ற முடியும். அதை சுருட்டிக் கொள்ளலாம். மேலும் சிறிது தக்காளி சாஸ் ஊற்றுகிறேன் மற்றும் அதனை அலங்கரிக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நன்றி பாட்டி. ஆனால் இதை பாருங்கள். நன்றி. இது செம்ம பண்ணாங்கிறது. முடிச்சாச்சு. அது சூப்பராக இருக்கிறது. இன்று நான் அருமையான மதிய உணவு சாப்பிட போகிறேன். இந்த பாஸ்தா பீஸா போன்ற தோற்றத்துடன் இருக்கிறது. மிக அருமையாக சுவைக்கிறது. இந்த சீசை பிரான்சில் சாப்பிடுகிறீங்களா? எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் பாட்டியின் பாஸ்தா சாப்பிட போகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. உண்மையில் சமையல்காரரின் பாஸ்தாவுக்கு கொஞ்சமும் கம்மி இல்லை. ஆனால் என் சகோதரியின் நூடுல்ஸ் அப்படி அருமை இல்லையோ?
அது அழகாக இல்லை. அதற்கு சுவை மன உறுத்தும். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. சாக காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். சா ஹா, ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே. அது என் உடைமை. அதை நானே சாப்பிட போகிறேன். வாவ், என்ன ருசியானது! அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கி கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கி கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்து விட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒண்ணுமில்லை. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை.
மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரைனி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் மல்டீஸ் அல்லது கயானி அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம் என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. ஆஹா, ஆம். முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்க போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி, நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரைக்கும் நன்னா இருக்கு. ரொம்ப நன்னா இருக்கு. உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசல்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன, எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது. அதுவும் அழகானது. என்ன, இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே குறை.
இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது, ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை ஜேன். எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. நல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜே, நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி.